ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? ஐ ஹோப் நீங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஆக்சுவலாக ரொம்ப நாளாக வீடியோஸே போடல. ஸோ குக்கிங் வீடியோ தான் நான் யூஸ்வலாக போடுறது இல்லையா. ஸோ குக்கிங் பண்ணுறதுக்கே கடுப்பாக இருக்கும் போது டெய்லி குக்கிங் வீடியோ பண்ண முடியறதில்ல. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ் போட்டு. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க மீடியாவில், சோஷியல் மீடியாவில். ஸோ ரீசெண்டாக இந்த கான்ட்ரவர்சியில் வந்திருக்கிறது நயன்தாரா அண்ட் தனுஷ்து. ஸோ இதை பார்த்தோன்னே முதல்ல எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு நயன்தாரா மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ், தனுஷ் மாதிரி ஒரு ஆக்டரை இவ்வளோ ஓப்பனாக தாக்கி ஒரு அறிக்கை விட்டுருக்கிறது ரியலி ஷாக்கிங். ஏன்னா எங்கேயுமே இந்த மாதிரி ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு பெரிய ஸ்டார்ஸுங்க இப்படி மோதிக்கிறது பார்க்கல நம்ம. பட் எனிவேஸ், பிஃபோர் என்னோடய ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு பிஃபோர் நான் என்ன சொல்கிறேன்னா, பர்ஸ்னல் லைஃப் எடுத்துக்கிட்டால் தனுஷ் அண்ட் நயன்தாரா ரெண்டு பேரோட பர்ஸ்னல் லைஃப் எடுத்துக்கிட்டால் ரெண்டு பேரையும் எனக்கு பிடிக்காது. ஆனால் ஆஸ் அ ஆக்டர்ஸ் எனக்கு ரெண்டு பேரையுமே பிடிக்கும். ஸோ ஆன் ஸ்க்ரீன் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பர்பாக இருக்கும். தனுஷ் ஆகட்டும், நயன்தாரா ஆகட்டும், ரெண்டு பேருமே ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் தான். ஒரு ரொம்ப டேலண்டடான ஆக்டர்ஸ். ஸோ இதில் டவுட்டே கிடையாது. ஸோ எனக்கு ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும். ஸோ கம்மிங் டு திஸ் கான்ட்ரவர்சி, இது ஃபஸ்ட்டு நயன்தாரா சைடில் நான் அவங்களோட அந்த அறிக்கை அவங்க விட்டுருக்காங்க இல்லையா, அதை நான் படிக்கும் போது எனக்கு சில விஷயங்கள் எனக்கு கம்ப்ளீட்டாக நயன்தாராவுக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறதுக்கோ இல்லை அவங்க சைடில் நிற்கிறதுக்கோ எனக்கு சில விஷயங்கள் அது இடிக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு இது படிக்கும் போது எப்படி இருக்குன்னா, ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸில் ரொம்ப கோவத்தில் அவங்க எழுதியிருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சில பேர் சொல்கிறாங்க அது அவங்களோட கஷ்டத்தினால அவங்களோட மனக்குமுறல்ன்றாங்க. எனக்கு மனக்குமுறலை விட கோவம் தான் அதில் அதிகம் தெரிஞ்சிச்சு. அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப கோவமாக அவங்க அதை மீடியாவில் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்கன்னா, நயன்தாரா தன்னோட மேரேஜ்க்கு அவங்கள நடித்த படத்தில் இருக்கிற ஒரு சாங்கை போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தனுஷ் காப்பிரைட்ஸ் கேட்டிருக்கிறாரு அப்படின்னா தப்பு. ஏன்னா நம்ம கூட நம்மளோட மேரேஜஸில் நிறைய ஃபிலிம் சாங்ஸ், நம்மளுக்கு பிடிச்ச சாங்ஸ்லாம் போட்டுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கு இவர் காப்பிரைட்ஸ் கேட்டார்னா அது தப்பு தான். ஆனால் தன்னோட மேரேஜே மானிட்டைஸ் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸ்க்கு விற்று அது நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது, ஒரு மூவி மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆக போகுதுன்னா ஆப்வியஸ்லி அதில் நீங்கள் மற்ற ஃபிலிம்ஸு இது ஏதாவது காப்பிரைட்ஸ் மற்றவங்கள்ட்ட இருக்கிற ப்ரொடியூசர்கிட்ட இருக்கிற காப்பிரைட்ஸு வச்சுருக்கிற ப்ரொடியூசர் இது யூஸ் பண்ணிங்கன்னா யாராக இருந்தாலும் காப்பிரைட்ஸை அவங்க கேட்பாங்க தான். இப்போ நம்மளே யூடியூப்பில் ஒரு சின்ன வீடியோ போடலான்னா அதில் ஆசைப்பட்ட பாட்டை போட முடியாது இல்லையா. நம்மளுக்கு டக்குன்னு காப்பிரைட்ஸ் கிளைம் வந்துடுது. ஸோ அது நம்ம கோவப்பட முடியுமா? ஸோ அதுதான் நயன்தாரா இது போட்டிருக்கிறது. பிஹைண்ட் த சீன் பர்சனல் லெவலில் அவங்க என்ன பேசினாங்க, என்ன அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருந்தது, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. பட் சில விஷயங்கள் அதில் இருக்கிறது அன்ஃபேராக எனக்கு பட்டுது. எடுத்த உடனே தனுஷை ஒரு நெப்போ கிட்டுன்னு அவங்க சொல்லியிருக்கிறது பார்க்கும்போது அது கொஞ்சம் அன்ஃபேராக இருந்துச்சு. ஏன்னா எஸ், அவர் ஈஸியாக உள்ளே வந்துட்டாருன்னு சொல்லலாம். அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிடுச்சு. எடுத்த உடனே அவங்க அண்ணா ஃபிலிமை எடுத்துட்டாரு. பட் ஸ்டில் சர்வைவ் ஆகிறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், எவ்வளோ மூவிஸ் நடிச்சிருப்பார், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, அதோட ரிசல்ட் அவர் எவ்வளோ அவார்ட் வாங்கியிருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக தனுஷ் இஸ் அ சூப்பர் ஆக்டர், அதில் டவுட்டே கிடையாது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர் இன் இந்தியன் சினிமா ஆர் தமிழ் சினிமா, இந்தியன் சினிமாலே சொல்லாங்க பெஸ்ட் ஆக்டர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்னால் தனுஷ் அது. ஸோ அதையே சேலஞ்ச் பண்ணியிருக்கிற மாதிரி அவங்களோட அறிக்கையில் அவங்க சொல்லியிருக்கிறது எனக்கு கொஞ்சம் ஏற்றுக்க முடியல. ரெண்டாவது அவரோட பர்சனல் சாய்ஸ், அவரோட லைஃப்பில் இருக்கிற பர்சனல் சாய்ஸை இவங்களோட பிஸ்னஸ் ப்ரொபகண்டாக்காக யூஸ் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லா இல்லை அது பார்க்குறதுக்கு. அவரோட பர்சனல் விஷயங்களாகட்டும், அவர் ஓம் நம சிவாயன்னு சொல்கிறத கிண்டலாக இவங்க போட்டிருக்கிறதாகட்டும், ஸோ அதெல்லாம் இட் வாஸ் நாட் குட் இன் குட் டேஸ்ட்டுன்ற மாதிரி எனக்கு பட்டுச்சு. அது கொஞ்சம் ஓவராக பர்சனலாக ஆகிடுச்சுன்ற மாதிரி இருந்துச்சு. ஒஃபிஷியலாக இவங்க போட்டிருக்கலாம், இவங்களோட சைடை ஸ்டோரி சொல்லியிருக்கலாம், கொஞ்சம் டிக்னிஃபைடாக சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நயன்தாராக்கு நிறைய சப்போர்ட்டும் பண்ணியிருக்கலாம். பட் இவங்க போட்டிருக்கிறது கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பர்சனலாக இருந்த தொட்டு நயன்தாராக்கு சப்போர்ட் பண்ண தோணலை. ஏன்னா கம்ப்ளீட்டாக பிஸ்னஸ் மைண்டடில் மணி மேக்கிங்கில் தன்னோட மேரேஜையும் இவங்க மானிட்டைஸ் பண்ணும்போது மற்றவங்களோட அதில் இருக்கிற ஷேரை அவங்க கொடுத்தாகணும் இல்லையா. அது அவங்க கேட்டாங்கன்னா அதில் எப்படி இவங்க தப்புன்னு சொல்லலாம்.
ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட அந்த மூவியோட டைமில் இருந்த பிரச்சனை வந்து என்னென்ன நடந்ததுன்னு நிறைய பேர் இப்போ சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காங்க. ப்ரொடியூசர்ஸ், டைரக்டரு, நிறைய மீடியா பர்சன் சொல்லிகிட்ருக்காங்க. எதனால் வந்து தனுஷ்க்கும் நயன்தாராக்கும் ஒரு கிளாஷ் இருக்குதுன்னுட்டு. இது நிறைய நம்ம ஆன் ஸ்டேஜ் அவார்ட் ஃபங்க்ஷன்லேயே பார்த்துருப்போம். நயன்தாரா வந்து ஸ்டேஜ்லேயே வந்து சாரி கேட்டிருப்பாங்க. ஸோ சம்திங் ஏதோ ஆல்ரெடி இருந்தது, ஒரு கோல்டு வார் மாதிரி இருந்தது தான் இன்றைக்கி வந்து வெடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ வாட் எவர் இட் இஸ், அதை வந்து மீடியாவில் இப்போலாம் எப்படின்னா ஒரு சின்ன விஷயம் வந்தாலே அதை வந்து எல்லா யூடியூபர்ஸும் எல்லாருமே போட்டு அதே பேசி பிரபகண்டா அதை வந்து ரொம்ப பாப்புலர் பண்ணிடுறாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கும் என்ன தோணுதுன்னா, இப்போது அவங்களோட மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ அவங்களோட அந்த வெப் சீரிஸ் டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்களோட மேரேஜ் வீடியோனே வச்சுக்கலாமே, அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது யாருக்குமே தெரியாது இல்லையா, நாளைக்கு இந்த டேட்டில் பர்டிகுலர் ரிலீஸ் ஆக போகுதுன்னு. ஸோ அது ஒரு ஹைப் கொடுக்கறதுக்காகவும் இவங்க வந்து இப்படி ஒரு ப்ளே பண்ணியிருக்கலான்னு தோணுது. நிறைய பேர் சொல்கிறாங்க இருக்கலாம் இது ஒரு கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணி இது வந்து ப்ரமோஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு. ஸோ எனக்கும் தோணுது, 99% எனக்கும் அப்படி தான் தோணுது. இது ஒரு ப்ரமோஷனுக்காக இந்த காலத்தில் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. சில பேர் சொல்கிறாங்க நயன்தாரா மாதிரி ஆளெல்லாம் இப்படிலாம் பண்ணுவாங்களா ப்ரமோஷனுக்காகன்னு. கண்டிப்பாக பண்ணுவாங்கங்க. காசு பணம் பண்ணுவாங்க. அவங்க மேரேஜ் ஆகி இமீடியட்டாக அந்த டைமில் இருந்த அந்த ஒரு க்யூரியாசிட்டினால அவங்க அப்போவே நெட்ஃப்ளிக்ஸில் வந்தால் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. பட் இப்போ எல்லாேருக்கும் மறந்தே போச்சு அந்த ஒரு வீடியோ என்ன ஆச்சு, அது ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொன்னாங்களேன்றது எல்லாருக்குமே மறந்து போயிருக்கும். எவ்வளோ விஷயம் நடந்துச்சு 2 இயர்ஸில். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எல்லாேருக்கும் இப்போ அதிகமாக க்யூரியாசிட்டி அதிகமாக இருக்கும். அப்படி என்னடா இருக்குது அந்த வீடியோவில் அவங்க மேரேஜில். ஸோ என்ன சாங் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன வீடியோஸ் இருக்க போகுது. ஸோ இப்போது இந்த நானும் ரவுடிதானோட அந்த ஏதாவது கிளிப்பிங் இருக்கா இல்லையா, டிலீட் ஆச்சான்றது பக்கத்தில் ஜனங்க கண்டிப்பாக க்யூரியஸாக இருப்பாங்க. ஸோ அதனாலேயே வந்து ப்ரமோட் பண்ணியிருக்கலாம், ப்ரமோஷனுக்காக இந்த மாதிரி ஒரு கிமிக் பண்ணியிருக்கலாம். ஸோ வி நெவர் நோ. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, பெரிய ஆளுங்க அடிச்சுக்கிறாங்க, பெரிய கோடிக்கணக்கான பணங்கள் விஷயம் இது, அவங்க அடிச்சுக்கிறாங்க. ஆனால் வந்து நம்மளுக்கு தான் நம்ம தான் பாவம். ஃபோனை எடுத்தால் ஒரு இன்ஸ்டாக்கு போனால் சரி, யூடியூபுக்கு போனால் சரி, வெறும் இது தான் கான்ட்ரவர்சியாக இருக்குது. ஸோ போர் அடிக்குதே, வேலைலாம் முடிச்சுட்டு போர் அடிக்குதேன்னு ஃபோனை பார்த்தா இந்த பிரச்சனை தான் போயிட்டே இருக்குது. இதில் சைடில் கங்குவாது வேறு செப்ரேட்டான ஒரு கான்ட்ரவர்சி. ஸோ நல்ல விஷயங்களே ஃபோனில் பார்க்கவே முடியறதில்ல. எனிவேஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பேசணுன்னு தோணுச்சு. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு 2 பேரையுமே வந்து பிடிக்கும். நான் 2 பேர் யாரோட என்ன சொல்கிறது, தனுஷோட ஃபேனோ நயன்தாரா ஃபேனோ அப்படி கிடையாது. 2 பேரையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஸ் ஆக்டராக. ஸோ வினோ நம்மளுக்கு தெரியாதுல்ல பர்சனலாக என்ன நடக்குதுன்னுட்டு. ஸோ என்னோடய ஒப்பீனியன் இது. இதில் வந்து உங்களோட ஒப்பீனியன் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பார்க்கலாம், இனிமேல் வந்து வருங்காலத்தில் ஏதாவது நல்ல வீடியோஸ் இருந்தால் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அட் த சேம் டைம் இந்த மாதிரி ஏதாவது கான்ட்ரவர்ஷியலான விஷயம் இருந்தால் அதுவும் நம்ம பேசலாம். அண்ட் பிக் பாஸ் பற்றி ரிவ்யூ பண்ணலாம், பிக் பாஸை பற்றி ஒரு டிஸ்கஷன் பண்ணலான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இந்த முறை கொஞ்சம் மொக்கையாக இருக்குது பிக் பாஸு. பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. நான் இந்த வீக் ஃபுல்லாகவே பிக் பாஸே பார்க்கல. ஸோ அதனால் பார்க்கலாம் இன் ஃப்யூச்சர், வருங்காலத்தில் எப்போ ஏதாவது நல்ல விஷயம் நடந்தால் அது பிக் பாஸை பற்றியும் நம்ம வந்து பேசுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட், டேக் கேர், பை பாய்.